வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். பிப்ரவரி மாத பலன்கள்ல அடுத்து நாம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி என்பர்கள். மீன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். சிம்ம ராசியில கேது பகவான், மகர ராசியில சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோடு இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். உங்களுடைய 12ஆம் இடமான அயன சயன ஸ்தானத்துல விரயஸ்தானத்துல அந்த 5 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்றது இருக்கு. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த 5 கிரகங்களின் சேர்க்கையினால இந்த மீன ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களும் பலன்களை பற்றி இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். மீன ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான குணம், ரொம்ப அதிகப்படியான ஒரு வெள்ளேந்தியான ஒரு குணம். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இவர்களினுடைய ஒரு முதன்மை தன்மையை நிலைநாட்டுபவர்களாக இருப்பாங்க. எங்கே இருந்தாலும் இவர்கள் தான் அங்கே ஒரு பெரிய தலைமையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். அதே சமயத்தில் யார் என்ன உதவிகள் கேட்டாலும் உடனே ஒரு மறுப்பு சொல்லாமல் அந்த உதவிகளை செய்யக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். அந்த உதவிகள்னால இவர்கள் செய்த சில உதவிகள்னாலேயும் புண்ணிய செயல்களினாலேயும் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய அதாவது கஷ்டப்படுற காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து தீர்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். என்னைக்கோ செய்த ஒரு தானமும் தர்மமும் இன்னைக்கு நமக்கு தலை காக்கும் அப்படின்ற ஒரு பெரிய பழமொழி பார்த்தீங்கன்னா நம்ம மீனராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த அளவிற்கு அந்த மீனராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து தியாகம் செய்யக்கூடியவர்கள். மற்றவர்களினுடைய நலனை தன்னுடைய நலனாக கருதி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள். குழந்தைகளிடத்துல ரொம்ப அன்பும் பாசமும் அப்படின்றது இருக்கும். குழந்தைகள் இல்லைன்னா இவர்கள் கிடையாது, இவர்கள் இல்லைன்னா குழந்தைகள் கிடையாது அப்படின்ற மாதிரியான அந்த குழந்தைகள் இடத்துல மிகவும் ஒரு அன்பை காட்டுபவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த குழந்தைகள்னால சில நெகட்டிவான விஷயங்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மனதை பாதிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். அதாவது அந்த க்ஷணத்துல இருந்து இவர்கள் எல்லாத்தையுமே தன்னிடமிருந்து இழந்த மாதிரியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தைகிட்ட இருந்து வரக்கூடிய அந்த நெகட்டிவான சில விஷயங்கள்னால இவர்கள் அந்த இடத்துல எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம், இனிமே நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த பிரச்சனைகள்ல மாட்டி வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இது. இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. குழந்தைகள்னால வந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் புதிதான சொத்துக்கள்னால சில ஏமாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு சொத்துக்கள் வாங்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த மீனராசி என்பவர்கள் தன்னுடைய தாயாரினுடைய உடல் நலன்ல இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த 5 கிரகங்களையும் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்ர குரு அப்படின்றது பார்வையிடுகிறார். இதனால தாயாரின் உடல் நலன்ல ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கோ இல்ல தேவையில்லாத விரய செலவுகள் ஏற்படுவதற்கோ, சொத்துக்கள் மூலமாக சில விரயங்கள் ஏற்படுவதற்கோ, சொத்துக்கள்னால சில தேவையில்லாத ஒரு ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கோ உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. இதுல ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்க. இந்த காலகட்டம் பிப்ரவரி மாதம் நான் புதுசா சொத்து வாங்க போறேன், புதுசா ஏதாவது செய்ய போறேன் அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதனால சில தொந்தரவுகள்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மீனராசி என்பவர்கள் தன்னுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய
அந்த களத்ராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அயன ஸ்தானத்துல இருக்கிறார். இதனால கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது இந்த காலகட்டம் நல்ல ஒரு மேன்மை அடைவதற்குண்டான ஒரு நேரம். பிரிந்த உறவுகள் கூட இந்த மாதத்துல மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த மீனராசி என்பர்கள் பெறுகிறாங்க. அடுத்து வரன் தேடக்கூடிய முயற்சிகள்லையும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு 95 அடுத்து பார்த்தீங்கன்னா 96 இந்த மாதிரியான ஏஜில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது 95ல பிறந்தவர்கள் 96ல பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வரன்கள் அமையக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த மீனராசி என்பவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களினுடைய வேலையில் கொஞ்சம் சாதகத்தன்மை அப்படின்றது இருக்கும். இது வரைக்கும் டெம்பரவரியாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு நிரந்தர வருமானமும் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையை இந்த மீனராசி என்பவர்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து பெறப்போகிறாங்க. இந்த ராசி என்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தொழில் ரீதியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் மீனராசி என்பர்கள் ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தொழிலில் நிறைய ஒரு சில விஷயங்களை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளுக்காக இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரான்ச்சஸை நீங்கள் வேறு இடத்துல போடுவதற்குண்டான ஒரு நேரம். தொழிலுக்காக நிறைய நேரங்களை செலவிடக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியாக ஆண்களுக்கும் பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியான சில பலன்கள் அப்படியே உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த மீன ராசி என்பர்கள் அவர்களினுடைய சுய ஜாதகத்தை எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ம சனி அப்படின்றது கண்டிப்பாக நடந்துட்டு இருக்குது. இந்த ஜென்ம சனி ஒரு இடத்துல உங்களுக்கு கண்ணை மறைக்கும். ஒரு தொழில் வாய்ப்புகளே வரும். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது, நல்ல தொழில் இருக்கும், இதுல நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்லாம் வரும் உங்களுக்கு. ஆனாலும் அந்த இடத்துல உங்களுடைய சுய முதலீடுகள் அப்படின்றது கண்டிப்பா தவிர்க்கணும். அதே மாதிரி கடன் வாங்கி முதலீடு போடக்கூடாது. இப்படிலாம் போட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால அந்த ஜென்ம சனின்ற ஒரு விஷயத்துல நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன தொழில் செய்யலாம், என்ன மாதிரியான வேலைக்கு போகலாம், இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான விவரங்கள் ஒரு நல்ல ஒரு லைஃப் டைமாக உங்களுக்கு இது பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வரும் அப்படின்றத உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிடலாம். அந்த மாதிரி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.